आचार्य चरणद्वंद्व स्मृतेर्वाचकरूपिणम् अहं कृत्वा कुरुदे व्याख्यां नाहमत्र प्रबुर्यतः. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தர்மா டெய்லி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சகலகலாவல்லி மாலை தொடரில் வரவேற்கிறோம். குமரகுருபரர் அவர்கள் அருளிய சகலகலாவல்லி மாலை என்கின்ற இந்த அற்புதமான ஒரு நூலினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதில் 2 பாட்டு பார்த்தாச்சு. இப்பொழுது 3வது பாட்டு. அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ உளம் கொண்டு தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாப மயிலே சகலகலாவல்லியே என்கின்ற அற்புதமான ஒரு பாட்டு. அளிக்கும் செழுந்தமிழ் தெள் அமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ. நீ கொடுக்கக்கூடிய செந்தமிழ் இருக்கு இல்லையா, அது தெளிந்த அமுது போல இருக்கிறது. அந்த தெளிந்த அமுதத்திலே ஆர்ந்து அதிலே பருகி அதிலேயே கிடந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ. உன்னுடைய அருளாகிய கடலிலே குளிப்பதற்கு எனக்கு என்று கூடுமோ தெரியவில்லையே, கூடுமோ கூடாதோ என்று முதலிலே விசனப்படுகிறார். இதில் சரஸ்வதி தேவி அழிக்கக்கூடிய அந்த செழுந்தமிழ் இருக்கு இல்லையா, அது தெளிந்த அமுது போல இருக்கிறது. அந்த அமுதத்தை நாம் ஆர்ந்து இருப்பதன் மூலமாக, அதை பருகுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அருள்கடலிலே குளிக்கக்கூடிய பேறு கிடைக்கும். அதற்கான முதல் படிநிலையாக எதை சொல்கிறார்னா, தமிழை ஆர்ந்து பார்க்க வேண்டும், தமிழை நாம் பருக வேண்டும், படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியில் தெய்வீக நூல்கள், பக்தி நூல்கள், தத்துவ நூல்கள் இவையெல்லாம் கொட்டி கிடக்கின்றன. பார்க்க போனோன்னா தமிழ் மொழி, சமஸ்கிருதம் இந்த 2 மொழியிலே இருக்கும் அளவிற்கு ஆன்மீக இலக்கியங்கள் இந்த பாரத தேசத்தில் வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. இது அதிகமா அது அதிகமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்க போனோம்னா வேத காலத்தை தாண்டி, ஏன்னா வேத காலத்தில் இங்கே தமிழுக்கு லிட்ரேச்சர் இல்லை என்பது தான் சரித்திர உண்மை. அதை தாண்டி பார்க்க போனோம் என்று சொன்னால் நமக்கு 2 சமமாகவே இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரே நூல்கள். இங்கே தமிழில் எழுதப்பட்ட நூல் ஒரு சிறந்த நூலாக இருந்தால் அது சமஸ்கிருதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக திருவிளையாடல் புராணத்தை சிவலீலார்ணவம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பார்க்கிறோம். அதுபோல் அங்கே ஒரு சிறந்த நூல் இருக்கிறது என்று சொன்னால், இப்போ விவேக சூடாமணின்னு எடுத்தால், கைவல்ய நவநீதம்னு எடுத்தால் தமிழில் கைவல்ய நவநீதமே இருக்குது, விவேக சூடாமணியே இருக்குது. இப்படி சரஸ்வதி தேவியிடத்திலிருந்து தோன்றியதாகிய இந்த அற்புதமான தமிழ் மொழி, அவள் அழிக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த செழுந்தமிழ், அந்த அமுதத்தை நாம் ஆர்ந்து பருகினோம் என்று சொன்னால் என்ன நடக்குமா? அப்பொழுதுதான் சரஸ்வதி தேவியினுடைய அருட்கடலிலே குளிப்பதற்கான தகுதி நமக்கு ஏற்படுகிறது. உன்னுடைய அருட்கடலிலே குளிக்கும்படிக்கு ஒரு தகுதி ஏற்பட வேண்டுமென்றால் நீ அளிக்கக்கூடிய செழுந்தமிழ் அமுதத்தை பருக வேண்டும். அப்படி பருகினாலும் கூட உன்னுடைய அருட்கடலிலே குளிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு என்று கூடுமோ தெரியவில்லையே, கூடுமோ கூடாதோ தெரியவில்லையே என்று விசனப்படுகிறார். உளம் கொண்டு தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாப மயிலே சகலகலாவல்லியேன்னு சொல்றார். அடுத்தது, உன்னுடைய உள்ளத்தை கொண்டு, உன் மீது உள்ளத்தை கொண்டு அல்லது உன்னுடைய உள்ளத்தையே கொண்டு தமிழ் புலவர்கள் கவிதை செய்கிறார்கள். பனுவல் புலவோர் கவிதை செய்கிறார்கள். நூலை எழுதக்கூடிய பனுவல் புலவோர். பனுவல் புலவோர்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ மனதிலே தோன்றியதை நூலாக எழுதி வைத்துவிட்டு போவதற்கு பேர் பனுவல் கிடையாது, பனுவல் புலமை கிடையாது. பனுவல் புலமைனா மற்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயரிய கருத்துக்களை படித்து உள்வாங்கி அதை மேலும் மெருகேற்றி அல்லது அதை இன்னமும் வேறொரு கோணத்திலிருந்து பார்த்து, இப்படி நாம் எழுதக்கூடிய நூலுக்கு பனுவல் துணிவு இருக்க வேண்டும். அந்த பனுவல் துணிவோடு கவிதை இயற்றக்கூடிய புலவர்களுடைய தமிழ் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது கவிமழையாக இருக்கிறது. கவிமழையை கண்டவுடனே மயில் ஆடும், அகவும், ஆனந்தப்படும். அப்படி அகவி ஆனந்தப்படக்கூடிய மயிலாக யார் இருக்கிறாள் என்று கேட்டால் சகலகலாவல்லியே இருக்கிறார்.
அதாவது உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கக்கூடிய பனுவல் புலவர்களுடைய கவிமழை, அந்த கவிமழையை கண்டு ஆனந்தப்படக்கூடிய மயில் சகலகலாவல்லி. இது வரைக்கும் நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் குமரகுருபரர். களிக்கும் கலாப மயிலேன்னு சொல்கிறார். அதாவது பொதுவாக அவர் இங்கே பெண்பார் தெய்வத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். சகலகலாவல்லியை பெண்பால் தெய்வம் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடும் பொழுது மயிலேன்னு சொன்னால் அதுவும் பெண்பால் மயிலாகத்தான் ஆகும். பெண்பால் மயிலுக்கு மழை வரும் பொழுது ஆடக்கூடிய அந்த சிறப்பு ஒன்றும் பெருசாக இல்லையே. பெண் மயிலுக்கு தோகை சிறிதாக அல்லவா இருக்கும், இத்தனை ஒரு தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு. அதனாலே பெண்மயிலுக்கு அத்தனை ஆடல் சிறப்பு இல்லையே, தோகை சிறப்பு இல்லையே அப்படிங்கிறதுக்காக பாடப்படும் தெய்வம் பெண்பால் தெய்வமாக இருந்தாலும் அங்கே ஆடல் சிறப்பு வேண்டும், தோகை சிறப்பு வேண்டும், அந்த ஓமைக்கு அழகின் சிறப்பு வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக கலாப மயிலே என்று ஆண்மயிலே அப்படின்னு இந்த இடத்துல குமரகுருபரர் ஸ்பெசிஃபிக்காக மிக குறிப்பாக அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஓமையில் எப்படி மயிலானது மேகத்தை கண்டு மழையை கண்டு ஆனந்தமாக ஆர்ப்பரிக்கிறதோ அதுபோல நூலினுடைய அடிப்படையில் பிற நூல்களை பகுத்து அறிந்த அறிவினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய புலவர்கள், பாடல் செய்யக்கூடிய புலவர்கள், அந்த புலவர்களுடைய கவிமழையை கண்டு மயிலாக நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். இது தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பதில். ஏன்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? உன்னுடைய அருட்கடலிலே குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ, முடியுமோ முடியாதோ என்றார் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறார்னா, உன்னிடத்திலிருந்து நான் செழுந்தமிழ் அமுதத்தை நான் ஆர்ந்து விட்டேன், நானும் ஒரு புலவன், அப்பொழுது எனக்கு பனுவல் துணிவாகியது ஏற்பட்டு விடுகிறது, நீ கொடுக்கக்கூடிய செழுந்தமிழை நான் ஆர்ந்து கிடக்கின்ற காரணத்தினால. அப்படி நான் தமிழிலே ஆர்ந்து கிடக்கின்ற காரணத்தினாலே, எனக்கு பனுவல் துணிவு இருக்கின்ற காரணத்தினாலே என்னால் கவிமழை சிந்த முடியும். அப்படி நான் சிந்தக்கூடிய கவிமழையை கண்டு கலாப மயில் போல தோகை விரித்து உன்னுடைய பல்வேறு கலைகளை விரித்து நீ ஆடுகிறாய் என்று சொன்னால் நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? செய்தே தீருவாய் என்கின்ற திண்ணத்தோடு இந்த இடத்துல இந்த பாடலை நாம் நிறைவு செய்வோம். கவிதையினுடைய ஆற்றலை சரஸ்வதி தேவி இடத்திலிருந்து பெற்று அதை சரஸ்வதி தேவிக்கே சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ, உளம் கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாப மயிலே சகலகலாவல்லியே. दक्षं योरा वृणीमहे घातुं यज्ञाय घातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपते संचतुष्पते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः।